இப்போ ரீசெண்டா ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட ஓனர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நாணயமான ஆள் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை வந்து இப்போ ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சிவாஜி படத்துக்கு வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. பாட்டு எழுதுனதுக்கு அதுக்கான செக்கையும் அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து இன்னொரு செக் வந்திருக்கு. அதுல 1,00,000 ஃபில் பண்ணி வைரமுத்துன்னு வந்திருக்கு. என்ன ஆல்ரெடி நம்ம தான் பாட்டு எழுதி கொடுத்துட்டோம். எழுதி கொடுத்த பாட்டுக்கு நமக்கு சம்பளம் செக் வந்துருச்சு. திரும்ப எதுக்கு 1,00,000 வந்திருக்கு? எதுவும் தவறுதலா எதுவும் மாறி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏவிஎம் சரவணன் சொன்னாராம், நீங்க எழுதின மாதிரியே இந்த படத்துல வாலி சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த அதே தொகையை தான் அவருக்கு கொடுத்தோம். அவர் கூட கொஞ்சம் 1,00,000 எனக்கு வேணும்னு கேட்டா டிமாண்ட் பண்ணாரு. நாங்க அதை கொடுத்து எக்ஸ்ட்ரா 1,00,000 கொடுத்து பாட்டு வாங்கிட்டோம். இப்ப அவருக்கு 1,00,000 கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கும் 1,00,000 கொடுக்கறது தான் முறை, அதான் சரியும் கூட. அதனாலதான் சார் உங்களுக்கு இப்ப திரும்ப அனுப்பியிருக்கோம் அப்படின்னாரு. கவிஞர் வைரமுத்துக்கு வந்து ஒரு ஆச்சரியம். ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கிறவங்க தன்னோட பணத்தை வந்து எந்த அளவு தன்னோட செலவுகளை சுருக்கதான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்க்குற அதிசயம் அது நான் எனக்கு தெரியவே தெரியாது, அவரா எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. இதை விடவா ஒரு நல்ல மனிதர், ஒரு நாணயமான மனிதருங்கிறதுக்கு ஒரு ஒரு சான்று வேணும் அப்படின்னு சொல்லி